ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா 2023-24 கல்வியாண்டு கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்பட போகுதுங்க. கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நாட்கள் இருக்குது அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பற்றாக்குறை அதிகரிச்சுட்டே வருதுங்க. அதாவது 14,000 இருந்தது, இப்போ 15,000 ஆசிரியர் பற்றாக்குறையாக மாறி இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் என பிரித்து நாங்கள் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றான கல்வியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஆட்சி சிறப்பாக அமைய நாங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இருக்கிற பாடத்திட்டத்தில் நடத்துகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஆசிரியர் பற்றாக்குறைங்க. தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேட் பேப்பர் 2 குறைஞ்ச அளவில் தாங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேள்விகளை முன்வைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா, நியமன தேர்வை ரத்து பண்ணால் அந்த 6% பேர் 15,000 பேர் வருவாங்க, அவங்கள தூக்கி அப்படியே போஸ்டிங் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கும் இருக்கிறதா பார்த்திங்கன்னா பரவிட்டே இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது, என்ன தான் நடக்கும், ஜூன்லேருந்தே வேலை போட்டுருவாங்களா, பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு வாய்ப்பா, இல்லை என்னங்க நடக்க போகுது அப்படின்லாம் நிறைய பேர் யோசித்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் யோசித்தது கரெக்டு தாங்க. ஒரு மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டேட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்கள நேரடி நியமனம் பண்ணுறதுக்கு முதலமைச்சர்கிட்ட பார்த்திங்கன்னா ஆலோசனைகளை செஞ்சுருக்கிறதாகவும் அவர் கவனத்துக்கு கொண்டு சென்றதாகவும் சொல்லியிருக்காருங்க. போன ஆட்சியில் போடப்பட்ட 149 அரசாணையை உடனடியாக பார்த்திங்கன்னா ரத்து செய்கிறதுக்கு முதலமைச்சர் முன்னெடுத்து அதுக்கான கோரிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா மேலிடத்தில் சமைச்சு வச்சுருக்காரு. உடனடியாக பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் வந்துடுங்க. ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் வருங்கால ஆசிரியர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அன்பில் மகேஷ் ஐயா பார்த்திங்கன்னா உறுதிமொழி கொடுத்துருக்காருங்க. இதனால் நீங்கள் யாருமே பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியமன தேர்வு இல்லாமையே பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.